இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த கல்வி உரிமை சட்டம், அதாவது வந்து ஆர்டி 2019க்கான 25% இட ஒதுக்கீடு கீழே வந்து ஏழை குழந்தைகளுக்கு வந்து தனியார் ஸ்கூலில் வந்து இலவசமாக வந்து சேர்ப்பதற்கு வந்து ஆன்லைனில் கடந்த 22ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி கடைசி தேதி. ஸோ இது வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஸ்டெப் வைஸாக நம்ம சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ அந்த லிங்க்கில் போய் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆர்டி 2019க்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும், இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த ஸ்கீம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்கூல் லிஸ்ட்லாம் வராமல் பிளாங்காக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஸோ இந்த ஸ்கீம் வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யார் தகுதியானவங்க, 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஸ்கூல் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஸோ இந்த விவரங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த சந்தேகங்களை இப்போ நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த ஆர்டிஇ வெப்சைட்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது இந்த ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது விண்ணப்பத்தை தொடர்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பிரிண்ட்டும் எடுக்காமல் விட்டுருப்பாங்க. ஸோ இது மாதிரி இந்த பாதி வரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க, பாதி பிரிண்ட்டுங்க எடுக்காமல் விட்டவங்க, இந்த ஆப்ஷனில் சைடில் வந்து ரெஸ்யூம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து இன்கம்ப்ளீட் உள்ள அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்டை வந்து நீங்கள் வந்து அதில் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்டி ஸ்கீம் 2019க்கு எந்தெந்த வருஷத்தில் பிறந்த குழந்தைகள் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா வந்து 2013, 14, 15, 16 இந்த 4 வருடத்தில் பிறந்த குழந்தைகள் வந்து இந்த ஸ்கீமை அப்ளை பண்ணுறதுக்காக அவங்க வந்து எலிஜிபிள். இதில் வந்து 2013, 2014 பிறந்தவங்களை வந்து 1ஆம் கிளாஸ் சேர்த்துக்கலாம். இந்த உள்ள மூலமாக அப்ளை பண்ணி நீங்கள் 1ஆம் கிளாஸில் சேர்க்க முடியும். ப்ளஸ் வந்து அந்த 2015, 2016 இந்த வருஷத்தில் பிறந்த குழந்தைகளை வந்து எல்கேஜியில் சேர்க்க முடியும். ஸோ இந்த ஆர்டி ஸ்கீமில் வந்து குழந்தைகளை வந்து ஒன்று வந்து எல்கேஜியில் சேர்க்கலாம், இல்லைனா 1ஆம் கிளாஸ் சேர்க்கலாம். அதாவது எல்கேஜி இல்லைனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், இது ரெண்டில் மட்டும்தான் சேர்க்க முடியும். யூகேஜியில் வந்து சேர்க்க முடியாது. இதில் வந்து இந்த 2013, 14 பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒன்று ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கலாம், 2015, 16 வந்து எல்கேஜி சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் அந்த இயரை போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து எல்கேஜி இல்லைனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ இதில் வந்து யூகேஜி நம்ம சேர்க்க முடியாது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்கேஜியில் சேர்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு உங்கள் குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டிடுவாங்க. நீங்கள் வந்து வேன் ஃபீஸு இல்லைனா புக் ஃபீஸு நீங்கள் கட்டுற மாதிரி வரும். அதே மாதிரி 1ஆம் கிளாஸில் நீங்கள் சேர்த்திங்கன்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து ஆர்டி கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து வேன் ஃபீஸு புக் ஃபீஸு கட்டுற மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்துருக்கும். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீக்கர் செக்ஷன், டிஸ்அட்வான்டேஜ் குரூப், அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி, இல்லைனா டிஸ்அட்வான்டேஜ் குரூப். அது வீக்கர் செக்ஷனாக நலிவடைந்த பிரிவு. இந்த வீக்கர் செக்ஷன், இந்த நலிவடைந்த பிரிவினர் பார்த்தீங்கன்னா வந்து எந்த கம்யூனிட்டி, எந்த சாதி பிரிவினராக இருந்தாலும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து யார் கிளிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவாக உள்ளவங்க இந்த ஆப்ஷனை, எந்த சாதி பிரிவை சேர்ந்தவங்களாலும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்களுடைய ஆண்டு வருமானத்தை போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2.5 லட்சம் கொடுத்தீங்கன்னா அதிலே பார்க்கவும் போகாது. 2 லட்சம்னு கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த இது நம்ம நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்தோம்னா அடுத்த ஆப்ஷன் வந்து போகும். ஸோ இது வந்து நலிவடைந்த பிரிவினருக்கு வந்து இது கம்யூனிட்டி வைஸாக கொடுக்கல, உங்களுடைய ஆண்டு வருமானம் வயசாக வந்து இந்த நலிவடைந்த பிரிவில் ஆப்ஷனில் நீங்கள் 2 லட்சத்துக்கு கீழே உள்ளவங்களாக இருந்தால், எந்த கம்யூனிட்டி பிரிவாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஆண்டு வருமானத்தை போட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கலாம். நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அதில் அடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப் எடுத்திங்கன்னா இதில் வந்து இந்த உடல் ஊனமுற்றவங்க வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த உடல் ஊனமுற்றவங்க வந்து இதில் வந்து எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறாங்களோ அதுக்கான சான்றிதழ் அவங்க வந்து வைக்கணும். ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப், இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஊனமுற்றவங்க. 3வது பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப், அதாவது வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர். இந்த பிரிவினர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி எந்த இதில் இருக்கீங்களோ அந்த இதை நீங்கள் கொடுத்து அதுக்கான சாதி சான்றிதழை நீங்கள் வந்து அந்த காலத்தில் அடுத்த ஸ்டெப்பில் வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது இதில் 3ல் எந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் வீக்கர் செக்ஷன்னா உங்களுடைய வருமான சான்று வைக்கணும். இது வாய்ப்பு மறுக்கப்பட்ட, அதாவது இந்த ஊனமுற்றவங்களாக இருந்தால் அவங்களுக்கான சான்றிதழ் அப்லோட் பண்ணணும். இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர்னா அவங்களுடைய சாதி சான்றிதழ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த 3 கேட்டகரியில் உங்களுக்கு வந்து எது கொடுக்கணுமோ நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்டி ஸ்கீம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்கூல் லிஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்டர் ஆகலைன்னு சொன்னாங்க. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இதில் வந்து என்னென்ன ஸ்கூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகி வருதோ அதை மட்டும் தான் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ண முடியும். நம்ம வந்து மேனுவலாக வந்து அந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அந்த ஸ்கூலை வந்து நம்ம எடுக்க முடியல. ஸோ நம்ம அட்ரஸ் என்ன கொடுக்குறோமோ அந்த அட்ரஸ்க்கான ஸ்கூல் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்டர் ஆகி வந்துடுது. ஸோ இது மாதிரி வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ அந்த லொக்கேட்மே இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் கொடுத்துட்டீங்க. லொக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கடைசி ஸ்டெப்பில் வந்து எந்த ஒரு ஸ்கூல் வந்து உங்களுக்கு காட்டல பிளாங்காக இருந்துச்சுன்னா, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுது, லொக்கேட் மீன்ற ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து இப்போ மறுபடியும் வந்து லொக்கேஷனை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து லொக்கேஷனை எது மாதிரி சேஞ்ச் பேசணும், எந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து சேர்க்கணும் விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கூல் நேமே இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணாலே இதில் வந்து அந்த ஸ்கூல் நேம் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் நேமை வந்து இந்த லொக்கேட் மீன்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த ஸ்கூல் வந்து ஆட் ஆகி வந்துடும். ஸோ அந்த ஸ்கூல் நியரில் உள்ள ஸ்கூலும் உங்களுக்கு வந்து சேர்ந்து ஆட் ஆகி வரும். ஸோ உங்களுடைய லொக்கேஷனில் உங்களுக்கான ஸ்கூல் வரலைன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கூல் நேமை டைப் பண்ணி தான் நீங்கள் வந்து அதை லொக்கேட் பண்ண முடியும். ஸோ அப்படி லொக்கேட் பண்ணால் மட்டும்தான் ஃபோர்த் ஸ்டெப்பில் உங்களுக்கான ஸ்கூல் வந்து அங்கே வந்து உங்களுக்கு காட்டும். அப்படி உங்களுடைய அட்ரஸில் வந்து எந்த ஒரு ஸ்கூலும் காட்டலைன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து வேறு சொல்யூஷன் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூலை வந்து நீங்கள் எந்த ஸ்கூல் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எந்த ஸ்கூல் உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அந்த ப்ரைவேட் ஸ்கூலோட நேமை நீங்கள் வந்து அந்த லொக்கேட் பண்ணுற ஆப்ஷனில் நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து லொக்கேட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபோர்த் ஸ்டெப்பில் அந்த ஸ்கூல் வந்து ஸோ அந்த ஸ்கூல் பக்கத்தில் உள்ள நியரில் உள்ள ஏதாவது ஸ்கூல் இருந்தாலும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்கூல் நேம் வராமல் பிளாங்காக இருக்கிறவங்க இது மாதிரி நீங்கள் வந்து லொக்கேட் பண்ணி உங்களுடைய ஸ்கூலை வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய அட்ரஸுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து எந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்காது. ஏன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கூட இப்போதைக்கு இருக்க மாட்டேங்குது. ப்ரைவேட் ஸ்கூல்லாம் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்கிறதுக்கு கிராமப்புறங்கள்லாம் அதிகபட்சமான வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய அந்த ஸ்கூல் செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து பிளாங்காக தான் வரும். ஸோ இவங்களே என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எந்த ஸ்கூல் வந்து உங்கள் நியரில் பக்கத்தில் இருக்கோ ஸோ அந்த ஸ்கூல் நம்ம நீங்கள் வந்து அந்த லொக்கேட்டில் வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து லொக்கேட் பண்ணுங்கள். லொக்கேட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த கடைசி ஸ்டெப்பில் வந்து அந்த ஸ்கூலை வந்து நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணி வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிஷன் பண்ணுங்கள். ஏன்னா போன வருஷம் வந்து இதே ஆர்டி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கிராமப்புறத்தில் 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ளவங்களுக்கு ஆர்டி ஸ்கீமில் வந்து அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க, 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஸ்கூல் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருந்தேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இது மாதிரி உள்ள டிஸ்டன்ஸ் தூரத்தில் உள்ளவங்களுக்கும் ஆர்டி ஸ்கீமில் அப்ரூவ் பண்ணி அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுடைய நியர் அட்ரஸில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் எந்த ஒரு ஸ்கூலும் காட்டலைன்னா நீங்கள் வந்து உங்கள் நியரில் எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலோட லொக்கேஷனை நீங்கள் வந்து லொக்கேட் பண்ணி அந்த ஸ்கூலை செலெக்ஷன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆர்டி ஸ்கீமில் அட்மிஷன் பண்ணிடுங்க. இப்படி பண்ணலாம் நீங்கள் வழக்கம் போல் எப்படி சேர்ப்பீங்களோ அது மாதிரி வந்து உங்களுடைய குழந்தைகளை ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆர்டி ஸ்கீமில் வந்து உங்கள் வீட்டு லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து எந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இல்லாட்டியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் விட வேணாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணி வைங்க, உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா லக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா போன வருடம் வந்து இது 1 கிலோமீட்டர் தூரத்தில் எக்ஸ்ட்ரா உள்ளவங்களுக்கும் வந்து அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ இது நீங்களே வந்து அப்ளை பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் வந்து மொபைல் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லையும் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆர்டி ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வேலையில் உள்ள குழந்தைகளை வந்து சேர்க்க முடியுமா அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 2 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுடைய குழந்தைகளும் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த ஆர்டி ஸ்கீமில் ஒரு குழந்தைய மட்டும்தான் சேர்க்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஒரு குழந்தையில் 2 குழந்தை 3 குழந்தை இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்டி 2019க்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது வந்து இந்த மாதம் 18ஆம் தேதி முடிஞ்சிடும். ஸோ இதற்கான ரிசல்ட் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து இதுக்கான ரிசல்ட் வந்துடும். ஸோ இந்த ஆர்டி ஸ்கீமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அவங்க என்னைக்கு கால் பண்ணுவாங்கன்னா ஆர்டியிலேருந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் அந்த ஸ்கூலில் வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே வந்து கால் பண்ணி நேரில் வர சொல்லுவாங்க. அப்படி நேரில் வரும்போது ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 30 சீட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து இப்போ 100 சீட் வந்துருக்குன்னா ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நேரில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க
பண்ணுவாங்கன்னா குலுக்கல் முறையில் செலெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ 30 சீட்டுக்கு வந்து 100 அப்ளிகேஷன் இருந்தால் 100 பேர்த்தில் வந்து குலுக்கி 30 சீட் எடுப்பாங்க. அந்த 30 பேர்த்தில் வந்து யார் பேர் வந்திருக்கோ அவங்களுக்கு வந்து அவங்களோட குழந்தைகளை வந்து அட்மிஷன் பண்ணிடுவாங்க. இப்படி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி நேரில் வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க. ஸ்கூலில் போய் தான் உங்களுடைய செலெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ செலெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்து உங்களை வந்து ஒரு கையெழுத்து போட சொல்லுவாங்க. கையெழுத்து போட்டிங்கன்னா அட்மிஷன் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த ஆர்டி செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து போன வருடம் வந்து இது மாதிரி தான் வந்து பண்ணாங்க. இப்போ வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ண ஸ்கூலில் வந்து இப்போ 20 சீட்டுனா வந்து இப்போ 10 பேர் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 10 பேர்த்தே வந்து எடுத்துருவாங்க. ஸோ அதிகமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து குலுக்கல் முறையில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து போன வருடம் வந்து நடந்தது. ஸோ இந்த ஆர்டி ஸ்கீமுக்கான இந்த 2019 ஸ்கீமுக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து நேரில் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து அன்றைக்கே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இதில் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ள வந்து மேபி வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த கால் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் தேதி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தையை கூட்டிகிட்டு ஆவணங்களை எடுத்துக்கிட்டு நேரில் போயிடணும். ஸோ அன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ். அன்றைக்கி நீங்கள் போக தவறிட்டுனா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிச்சிருவாங்க. ஸோ அன்றைக்கி யார் யார் போயிருக்காங்களோ போனவங்களில் போன குழந்தைகளில் வந்து செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்கள் ஃபோனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. எந்த கால் வந்தாலும் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபோனை வந்து நாட் ரீச்சபிள் இல்லைனா சுவிட்ச் ஆஃப் இல்லைனா ஃபோன்லாம் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேட்டில் அந்த கால் விட்டுட்டிங்கன்னா அந்த டேட்டில் நீங்கள் போகலைன்னா உங்கள் குழந்தைக்கான செலெக்ஷன் வந்து ரத்தாயிரும். ஸோ நீங்கள் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே வந்து ஃபோன்லாம் வந்து எந்த ஃபோன் வந்தாலும் எடுங்க. ஃபோன் நாட் ரீச்சபிள் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் இல்லாமல்